Hi friends, in this video we will discuss about general trend of different properties, that is atomic radius, covalent character, oxidizing nature, screening effect, thermal stability, density in the period and groups. So what is period and groups? We know in modern periodic table, from left to right across a period, இப்போ லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகும்போது அதை பீரியட்னு சொல்கிறோம். டோட்டலாக 7 பீரியட்ஸ் இருக்கும் இல்லைங்களா. அதுவே டாப் டு பாட்டம் அதை பொறுத்தவரையும் நம்ம குரூப்ஸ்னு சொல்லுவோம். டோட்டலாக 18 குரூப்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு அண்டு செகண்ட் குரூப் எஸ் பிளாக் எலமெண்ட், 3 to 12 டி பிளாக் எலமெண்ட், 13 to 18 பி பிளாக் எலமெண்ட் இல்லைங்களா. ஸோ இங்கே அட்டாமிக் ரேடியஸ் குரூப்பில் இன்க்ரீஸ் ஆகும், அதுவே பீரியட்ஸில் டிக்ரீஸ் ஆகும். ஏன் குரூப்பில் இன்க்ரீஸ்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ஷெல் அடிஷ்னல் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் எலமெண்ட்டில் ஒரு ஷெல் இருந்துச்சுன்னா செகண்ட் எலமெண்ட்டில் 2 ஷெல் இருக்கும், தேர்ட் எலமெண்ட்டில் 3 ஷெல், அப்படி போயிட்டே இருக்கும். தேர்ஃபோர் குரூப்ஸில் இன்க்ரீஸ் த அட்டாமிக் ரேடியஸ். அதுவே அயனைசேஷன் பொட்டன்ஷியல், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, இது மூணுமே குரூப்ஸில் டிக்ரீஸ் ஆகும், பீரியட்ஸில் இன்க்ரீஸ் ஆகும். தென் நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி கோவலண்ட் கேரக்டர் ஆஃப் ஹேலைட்ஸ். குரூப்ஸில் டிக்ரீஸ் ஆகும், பீரியட்ஸில் இன்க்ரீஸ் ஆகும். கோவலண்ட் கேரக்டர் குரூப்ஸில் டிக்ரீசஸ், வேறஸ் பீரியட்ஸில் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே மெட்டாலிக் கேரக்டர் பொறுத்தவரையும் குரூப்ஸில் இன்க்ரீஸ் ஆகும், பீரியட்ஸில் டிக்ரீஸ் ஆகும். ஸோ டாப் டு பாட்டம் பொறுத்தவரையும் குரூப்ஸில் பொறுத்தவரையும் மேலே இருக்கிறது நான் மெட்டலாக இருக்கும், கீழே வர வர மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கும். அதே போல் பீரியட்ஸ் பொறுத்தவரையும் லெஃப்ட்டில் இருக்கிறது மெட்டாலிக் கேரக்டர் இருக்கும். லாஸ்ட் குரூப்புக்குள்ளேயும் அது நம்ம கேஸ்ன்னு சொல்லுவோம். ஆல்கலி மெட்டலில் நோபல் கேஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும், கேஸாக இருக்கும். அப்போ மெட்டாலிக் கேரக்டர் பொறுத்தவரையும் பீரியட்ஸில் டிக்ரீஸ் ஆகும். அதுவே ஆக்சிடைசிங் நேச்சர். ஸோ ஆக்சிடைசிங் நேச்சர் பொறுத்தவரையும் குரூப்பில் டிக்ரீஸ் ஆகும், பீரியட்ஸில் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே ரெடியூசிங் நேச்சர் அது ஜஸ்ட் ஆப்போசிட். ரெடியூசிங் நேச்சர் பொறுத்தவரையும் குரூப்பில் இன்க்ரீஸ் ஆகும், வேறஸ் பீரியட்ஸில் டிக்ரீசஸ். ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஆர் ஷீல்டிங் எஃபெக்ட் பொறுத்தவரையும் குரூப்ஸில் இன்க்ரீசஸ், பீரியட்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ், ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் குரூப்ஸ் அண்ட் பீரியட்ஸ் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். அதுவே எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், தட் இஸ் Z ஸ்டார், அண்ட் வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன், இது ரெண்டும் குரூப்பில் தெர் இஸ் நோ சேஞ்ச், தட் இஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுவே பீரியட்ஸில் ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகும். தென் பேசிக் கேரக்டர் ஆஃப் ஹைட்ராக்சைடு, பேசிக் கேரக்டர் ஆஃப் ஹைட்ரைட்ஸ், பேசிக் கேரக்டர் ஆஃப் ஆக்சைட்ஸ், இது மூணுமே குரூப்ஸில் இன்க்ரீஸ் ஆகும். பேசிக் கேரக்டர் ஆஃப் ஹைட்ராக்சைடு, பேசிக் கேரக்டர் ஆஃப் ஹைட்ரைட்ஸ், பேசிக் கேரக்டர் ஆஃப் ஆக்சைட்ஸ், இந்த மூணு ப்ராப்பர்ட்டியும் குரூப்ஸில் இன்க்ரீஸ் ஆகும், அதுவே பீரியட்ஸில் டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆக்சி ஆசிட்ஸ். ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆக்சி ஆசிட்ஸ் குரூப்ஸில் டிக்ரீசஸ், வேறஸ் பீரியட்ஸ் இன்க்ரீசஸ். தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் சல்பேட். தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் சல்பேட் பொறுத்தவரையும் குரூப்ஸில் இன்க்ரீசஸ், whereas periods decreases. Then thermal stability of carbonates and thermal stability of nitrates and thermal stability of hydroxides, அதாவது thermal stability of carbonate, thermal stability of nitrates, thermal stability of hydroxides, இந்த மூணு கேரக்டருமே குரூப்ஸில் இன்க்ரீசஸ், வேரஸ் பீரியட்ஸில் டிக்ரீசஸ், தொடர்ச்சியாக அது குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ டென்சிட்டியை பொறுத்தவரையிலையும்
டென்சிட்டி குரூப்ஸில் வந்து இன்க்ரீசஸ், வெரஸ் பீரியட்ஸில் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் தென் டிக்ரீசஸ். டென்சிட்டி பீரியட்ஸில் ஃபஸ்ட்டு இன்க்ரீசஸ் தென் கிராஜுவலி டிக்ரீசஸ். அதுவே குரூப்ஸில் டென்சிட்டி கேரக்டர் இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். தென் லாஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி எலக்ட்ரோபாசிட்டிவிட்டி. எலக்ட்ரோபாசிட்டிவிட்டி குரூப்ஸில் இன்க்ரீஸ் ஆகும், பீரியட்ஸில் டிக்ரீஸ் ஆகும். ஸோ this is a very important video for NEET, TRB. ஸோ எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமே இதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.